புருஷனையும் பார்க்காம பெத்த பிள்ளைய பார்க்காம இன்னைக்கு ஓடி போனியாடி. குடும்பத்துல பெரிய பிரச்சனைக்கா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த நேரம் இந்த பாவி என் கூட அன்பா பேசி செய்யவும் என் புத்தியை என்கிட்ட நான் கடை கொடுத்துட்டேக்கா. நம்ம வீட்டு பிரச்சனைகளை வெளியே ஆம்பளை கிட்ட சொல்றது அவங்களுக்கு அது பிடிமாறிட்டா. அதே வீக்னஸ்ன்னு நம்மளுக்கு ஆதரவு சொல்றேன்னு கடைசியில நம்மளை அனாதையாக்கி விட்டு போறதுக்கான அந்த ஆதரவு தான் அடுத்த ஆம்பளையோட ஆதரவு. அது நிறைய பொம்பளைக்கு தெரிய மாட்டேங்குது. என்னைக்குமே தன்னோட மனக்கவலைக்கு மருந்து நம்மளா இருந்துட்டு போயிடணும். அடுத்த பொம்பளையவோ அடுத்த ஆம்பளையவோ நம்ம தேடணும்னா மனக்கவலை ஜாஸ்தியாகுமே தவிர குறைய வாய்ப்பு இல்லை. எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாழ்க்கை இருக்குதான், இப்படித்தான் வாழணும்னு இருக்குது. இந்த முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோஸ்குள்ள போய் பாருங்க.